வணக்கம், வெல்கம் அண்ட் ஆயுபோவன் டு ட்ரிப்பர் அண்ட் ஃபேமிலி. என்னடா ஆயுபோவன் சொல்கிற அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்டது கரெக்டு தாங்க. ஆயுபோவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே உங்களில் பல பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம இந்த ட்ரிப் எங்கே போவோம்னு சொல்லிட்டு. கெஸ் பண்ணவங்களுக்கு சல்யூட், கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க, நம்ம இந்த ட்ரிப்பு ஸ்ரீலங்கா போகிறோம். அகைன் நீங்கள் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம், என்னடா சிங்கிளாக போறியே, குடும்பம் குட்டி பொண்டாட்டி பிள்ளை யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு. நோ, யாருமே கிடையாது. இந்த ட்ரிப்பு என்னோடய ட்ரிப்பு. நான் தனியாக போகிற ட்ரிப்பு, லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ண ட்ரிப்பு, 2 நாள் எடுத்து பிளான் பண்ண ட்ரிப்புங்க இது. எப்படி இருக்க போது தெரியலையா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவ மேலே பாரத போட்டு நம்ம இந்த ட்ரிப்பை ஆரம்பித்தாச்சு. அண்ட் இந்த ஒரு ட்ரிப்பு நான் மேக்ஸிமம் நார்த் ஆஃப் ஸ்ரீலங்கா நான் போயிட்டு கவர் பண்ணலான்னு இருக்கேங்க. அண்ட் நார்த் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லும்போது நம்ம கொலம்போல போய் லேண்ட் பண்ண போகிறோங்க. கொலம்போல போய் லேண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சீத்தலிய, நுவரெலிய, கண்டி, அப்புறமா வந்து சீகரிய, அப்புறமா வந்து திரிகோன்மலை, கிளிநொச்சி, ஜஃப்னா, இதுதான் நம்மளோட ஜேர்னி பிளான். ஊர் பேரை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. பாக்கியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்தந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், யாரெல்லாம் நம்ம பார்க்கலாம், அங்கே போயிட்டு நம்ம தமிழ் உறவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய பேரை சந்திக்க போகிறோம். இதெல்லாம் தான் வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் த ட்ரிப்புங்க. வித் தி ஸ்பிரிட் என் கூட சேர்ந்து வருவீங்களா எங்களோட யங் பாய்ஸ்? கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க நான் நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவை இப்போ ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நான் வந்து ஸ்ரீலங்காவில் எங்கெல்லாம் போவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அந்த ஸ்பெஷாலிட்டியும் பற்றி நம்ம பேசிட்டோம்ல. அப்போ அந்த வரிசையிலங்க நமக்கு வந்து உள்ள ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி, நம்ம நாளைக்கு காலையில் போய் இறங்கின உடனே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சீத்தலிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறோம். சீத்தலியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சீத்தலிய அப்படின்னு நான் சொல்லும்போதுங்க, அது நம்மளோட ராமாயணத்துக்கூட பந்தப்பட்ட ஒரு இடமாமா. ஒரு காலத்தில் வந்து அதை அசோகவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமாயணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம நாளையோட இன்னொரு ட்ரிப்பு சேம் டேயில் கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, தனதா மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸுங்க. அது வந்து கெண்டியில் இருக்குது. அங்கே வந்து கௌதம் புத்தரோட ஒரிஜினல் பல்லு இருக்காமா. ஸோ இது ரெண்டையும் நாளைக்கு நான் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் ஹைலைட்ஸ் ஆஃப் த ட்ரிப்பு. இது டோட்டலாக ஒரு லாஸ்ட் மினிட் பிளான்டான ஒரு ட்ரிப்புன்றதுனால நான் மேக்ஸிமம் இந்த கவுச் சர்ஃபிங் யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு பேசிஸில் நான் போகிற ஒரு ட்ரிப்பு தாங்க இது. அண்டு எனக்கு தெரிலங்க, ஆக்சுவலாக வந்து என்னை வெதர் வந்து எங்கே போனாலும் சோதிக்கும்னு நினைக்கிறேன். அது என்னதோ எனக்கும் தெரியல, இந்த வெதருக்கு இருக்க பொருத்தமோ தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம ஜெர்மன் போகும்போது குளிர்ச்சு, ப்ராகு போகும்போது படுக்க விட்டு அளவிட்டுச்சு, சைனா போகும்போது கத்தி கத்தி அளவிட்டுச்சு. எல்லா இடத்துலையுமே -7 டிகிரி, -8 டிகிரி, 0 டிகிரி, 1 டிகிரின்னு பார்த்துட்டுங்க. இந்த தடவை நான் ஸ்ரீலங்கா போகும்போது வெதரை நீங்கள் கேட்கணும், சோடு மழை, அந்த மாதிரி அடிக்குதாம்மா மழை. என்கிட்ட நான் பிளான் பண்ணும்போது அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கடா இந்த டைமில் நீ போய் ஸ்ரீலங்கா வரேன்ட்டு. ஸோ என்னோடய ஒரு சேலஞ்சு, அந்த ஒரு வெதரை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு எல்லாமே கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிச்சுனாங்க. நான் கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா இடத்தையுமே நான் போய் பார்ப்பேன். அண்ட் இன்கேஸ் அகெயின் இட் இஸ் அப் டு வெதர், எனக்கு முடியாத பட்சத்தில் சம்திங் ஒன் ஆர் அதர் பிளான்ஸை நான் கிவ் அப் பண்ணுற மாதிரி வரும். ஒரு வேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாமல் பின்வாங்கிடணும். கண்டிப்பாங்க, என்னோட நம்பிக்கை தான் நீங்கள் மட்டும்தான். எல்லா ட்ரிப்லேயும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ட்ரிப்லையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வெதரையும் கூட பொருட்படுத்தாமல் துணிஞ்சு இறங்கியிருக்கேங்க. எனக்கு உங்களோட ஒரு ஃபீட்பேக்கை ப்ளீஸ் எப்போவுமே எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரிப்ஸ் பற்றி, வீசா பற்றி ஒரு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் பர்சனலாக நீங்கள் மெயில் அனுப்பலாம். என்னோடய மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக என்னோடய ப்ரொஃபைலில் நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நிறைய இடத்துல என்னோடய இமெயில் அட்ரஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த வீடியோ நான் போடும்போது கூட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் என்னோட இமெயில் அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம கஸ்டம்ஸு, இமிக்ரேஷனு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்மளை ஸ்ரீலங்கா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த ட்ராலி வேறு ஒரு சைடில் தள்ளிட்டு போகுது. எனக்கு இதை பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் வந்து செம்ம சேலஞ்சிங்காக இருக்குது. பட் எனிவே இப்போங்க ஆக்சுவலாக ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட்டு நான் எப்படி போகிறேன், எங்கே போகிறேன், பஸ் ஸ்டாண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் நான் ஃப்ளைட் ஏறினேன். நான் வந்து ஃப்ளைட்டில் என் பக்கத்து சீட்டில் ஒரு கோபாஸ்டர் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரிப்பா எனக்கு இங்கே வரைக்கும் போகணும், சீத்தலிய வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதாவது நுவரெலியில் போயிட்டுங்கிறது சீத்தலிய போகணும்னு சொல்லி சொன்னேன். அப்போது அவர் என்கிட்ட என்ன சொன்னார், அவர் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்காராமாங்க. அதாவது நமக்கு எங்கே போகிறதுக்கு அந்த சீத்தலியாவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஊர் இருக்குங்க, அது வரைக்கும் போகிறதுக்கு ஏதோ அவர் போகிறாராமா. அவர் கூட சேர்ந்து என்னையும் வரையான்னு கேட்டார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பார்ப்போம், நீங்கள் அங்கேருந்து ஏதோ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஆமாங்க அந்த சீத்தலியான்னு சொல்கிற ஊர்.
அந்த ஊர் பேர் ஏதோ கம்பாலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேங்க நான் இறங்கின உடனே பார்த்தா நிறைய பேர் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு இங்கே இருக்காங்கங்க ஏர்போர்ட்டுக்கு வாசலில். நான் உங்ககிட்ட போய் கேட்டேன், எங்கேருந்துங்க நீங்கள் வர்றீங்க, இல்லை நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் போயிட்டு அவங்க சபரிமலையை பார்த்துட்டு அவங்க திருப்பி இங்கே வராங்களாமாங்க. இங்கேருந்து சபரிமலைக்கு, அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய பேர் போயிட்டு வராங்க. எஸ்பெஷலி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கவங்க, அதாவது ஜஃப்னா, வாவுனியா அந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் இருந்தாலும் நிறைய பேர் இந்தியாவுக்கு நம்ம சபரிமலையோட ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்க. நம்ம அந்த கொலம்போ ஏர்போர்ட்லேருந்து அஃபிஷியலாக வெளியே இறங்கி வந்து நம்ம அந்த ரோட்டு மேலே நிற்கிறோங்க. நைட் இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 4 o'clock ஆகுது. இது அதிகாலை 4 மணி ஆகுது. நம்ம இங்கே வந்து ஒரு ரோட்டு மேலே நிற்கிறோம். அந்த ஒரு மனுஷன் சொன்னதை நம்பி ஹிச் ஹைக்கிங்னு சொல்லுவாங்க இது. அண்டு இது எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு பிளான் இல்லாமல் ஒரு ஊருக்கு வந்து போகிற வழியில் அப்படியே போகிறது எப்படி இருக்குங்க. நம்ம பார்ப்போமா இந்த கொலம்பு ட்ரிப் எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுட்டு. இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 2 ஆப் இருக்குங்க. ஒன்று வந்து பிக்மி, இன்னொன்று வந்து ஊபர். அப்போது என்னன்னாங்க, லைக் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்தே வந்து நமக்கு ப்ரீபெய்ட் டேக்ஸ் மாரியும் நமக்கு கிடைக்கும். பட் அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதே இது நமக்கு அந்த ஏர்போர்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்து நின்னோன்னா இந்த ரோட் சைடு பக்கத்துலேங்க இங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. மேபி இங்கே வந்து உங்களுக்கு மேபி ஃபிக்ஸ்ட் ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக நமக்கு கொலம்போட ஏர்போர்ட்லேருந்து, அதாவது இந்த 29 கிலோமீட்டர் உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இதுங்க. இன்கேஸ் நீங்கள்லாம் அந்த மாதிரி மிட் நைட்டில் வந்தீங்கன்னா, மார்னிங் டைம்லாம் இங்கே வந்து ரெகுலராக பஸ் சர்வீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இன் ½ hour வந்து நீங்கள் உள்ள ஒரு பஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பஸ் வந்து ரெகுலராக இருக்கும். அப்படி இல்லாட்டி இங்கேருந்து பக்கத்துலேயே கட்டுநாயக்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து மெயின் சிட்டிஸ்க்குலாம் போகிற ஒரு பஸ் எல்லாமே கூட நம்ம இங்கேருந்து எடுத்து போகலாமாங்க. காலங்காத்தாலங்க இங்கே மணி வந்து 5:15 5:30 ஆகுது. இங்கே ஒரு ஸ்வீட் ஸ்டால் மாதிரி இருக்குங்க. அதாவது ஆக்சுவலாக நம்ம ஊரில் இந்த தேன் மிட்டாய் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா. ஒரு பெஞ்சு போட்டு அதில் வந்து இந்த ஊரோட ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் இருக்க மாதிரியே மஸ்கட் அல்வா, மஸ்கோத்து சொல்லுவோம் நம்ம ஊரில், நம்ம திருநெல்வேலி சைடில் கன்னியாகுமரி சைடுலாம் இங்கே வந்து மஸ்கட் அல்வான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அது இல்லாமங்க இங்கே இன்னொரு ஐட்டம் பார்த்தேன். இது என்னென்னா வந்து நம்ம ஊரோட எள்ளு மிட்டாய் மாதிரிங்க. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் வாசித்து பார்க்கும்போது இதில் சுகரோட அளவுங்க எனக்கு அதை பார்த்த உடனே அப்படியே நாக்கு தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 35.4 கிராம் பெர் 100 கிராம். அப்படின்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு கோக்கு 100 ml அந்த பாட்டிலை நீங்கள் போட்டுருவாங்க. 100 ml வந்து 30-35 கிராம் வந்து சுகர் இருக்குமா. அதுக்கு ஈக்குவலாக அந்த ஒரு மிட்டாயில் இருக்குங்க. சான்ஸே இல்லை. மிரண்டுட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் லோக்காங்க இப்போ காலைல 10 மணி ஆகுது நுவரெலியாவில். அப்போது நுவரெலியாவில் 10 மணி ஆகுது அப்படின்னா நான் கொலம்போவிலேருந்து நுவரெலியாவுக்கு எப்படி வந்தேன், அதான் மேட்ரு. ஃபஸ்ட்டுங்க நான் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது. பட்டு அமைஞ்சு போச்சு. கொலம்போவில் இருந்துங்க எனக்கு கம்பலா வர்றதுக்கு 105 கிலோமீட்டருங்க. 105 கிலோமீட்டர் நான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணேன். பிலீவ் பண்ணுங்கள், 105 கிலோமீட்டர் நான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணேங்க. முதுக்கெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ நான் 8 மணிக்கு வந்து நான் கம்பளியில் சொன்னேன். 8 மணியில் வந்து லைக் இப்போ மணிங்க 10, 2 மணி நேரங்க. கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் உட்காந்து வந்திருப்பேன். பாக்கி லைக் ஒரு 1 மணி நேரம் நான் ஃபுல் ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தேன். அப்போ 252 ரூபா இந்த ஒரு காசுக்கு எனக்கு வந்து கம்பளிலேருந்து இங்கே வர்றதுக்காச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எலிமடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்காமா. அங்கே போகிற பஸ் எதுனாலுமே அந்த வழிக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த எலிமடை பஸ்ஸை தேடி போவோம். அதுக்கு முன்னாடி பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டு போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நமக்கு பின்னாடி தமிழ் பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. இவ்வளோ நாள் ஆச்சு தமிழ் பாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது நான் அப்படி அண்ணங்கிட்ட நான் பூந்துட்டேன். ஆனால் எனக்கு சாப்பிடணும் பசிக்குது அப்படிங்கும்போது எங்கிட்ட இப்போ பிளெயின் டீயும் வடை அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி ரைட்டு, இப்போ நம்ம அந்த வடையும் பிளெயின் டீயும் சாப்பிட போகிறோம். அதான் நீங்கள் நம்ம காலையோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. அது தூக்கி போட்டுறீங்களா அப்படியே? எவ்வளோ இது? 70. என்னங்க பிரேக்ஃபாஸ்ட்டு? பருப்பு வடை பாருங்கள் சைஸு. இவ்வளோ தான் பருப்பு வடையோட சைஸு. இந்த ஊர் காசுக்கு 10 ரூபாயாமா. கன்வர்ஷன்னு பார்க்கும்போது ஒரு இந்தியன் ருபீஸ் வந்து நீங்கள் 3.4 ஸ்ரீலங்கன். அப்போ நம்ம 3.5ன்னு வச்சுக்கலாம். டீ குடிச்சு பார்க்கலாமா? டீங்க இந்த ஊரில் இந்த மாதிரி கப்பில் கொடுக்குறாங்க, சில்வர் கப்பு. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அண்ணங்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் என்னோட பேக் மட்டும் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்ட்டு. அவர் சொன்னார், வச்சுட்டு போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு நம்பிக்கையில் வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல மனுஷன், பார்த்துக்குவார். அப்போ அடுத்தால இந்த ஒரு பேக்கில் தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே இருந்துங்க எலிமடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஸ்ஸை தேடி போகணும். எங்கே இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். சீத்தாலியா போகுமா?
எந்த சைடு நம்பர் என்ன நெக்ஸ்ட் அண்ணா சீதாலியே போகுமா எது இந்த சீதாலி எது போகுமாண்ணா இப்போ இப்போ போயிருமாண்ணா இப்போ எடுப்பாங்க லேட் ஆகுமா போகும் புத்திஸ் நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ட்ரிப்பர் அண்ட் ஃபேமிலி.